இந்த குழந்தையை நான் காத்து ரட்சிக்கின்றேன்னு நேர நாரதர் தன்னுடைய ஆசிரமத்துக்கு அழைத்து சென்றார். ஆசிரமத்துக்கு அழைத்து சென்ற பிறகு நித்தியமும் உபன்யாசம் சொல்வர். அந்த கர்ப்பவதியா இருக்கக்கூடிய திருத்தாயார் கேட்போம். இந்த லிசனிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு பாருங்க, இது நம்ம பூர்வர்கள் எடுத்து காண்பித்த ஒரு முக்கியமான வழி சாஸ்திரம் தெரிந்து கொள்வதற்கு. நான் ஒரு விதேசத்துக்கு போனேன்னா எல்லாரும் கேட்பா, நீர் வந்து ஆர் யூ கோயிங் ஃபார் கன்வெர்ட்டிங், கன்வர்ஷன் பண்றதுக்கா நீ விதேசத்துக்கெல்லாம் போறேன்பா. ஆமா, ஐ எம் கோயிங் ஃபார் கன்வர்ஷன். whom are you going to convert Hindus as Hindus. ஏன்னா நம்ம வேற மதத்திலேருந்து ஹிந்துஸே ஆக்க வேண்டாம். ஹிந்து மதத்தில் இருக்கிறவா கேள்வி கேட்கறத ஆன்சர் பண்றதுக்கே நமக்கு நாடி போற மாட்டேங்குது இல்லையா? அதனால ஹிந்துஸா வச்சுக்கிறதே ஒரு பெரிய கன்வர்ஷன் ப்ராசஸா இருக்கு. இல்லாட்டா இப்போ வோக்கிசம், வோகேஸ்வரா, வோகநாயக்கான்னு அடுத்தடுத்த லெவல்ல போயிட்டு இருக்கு. என்ன கேள்வி, எந்த விதத்துல கேள்வி கேட்கிறோமோ அந்த அளவுக்கு ஞான பரிசுத்தின்னு நினைக்கிறா. பட் ரிமெம்பர் அண்ட் ட்ரஸ்ட் மீ, this is one civilization where you can keep questioning and abusing even without losing your life. There are civilizations, there are theologies, there are philosophies. If you question, the person who questions is dead. So there are no questions. அவ்வளோதான். இந்த மதத்தில் கேள்வி கேட்டால் ஞானின்னு சொல்லிவிட பட்டம் கூட கொடுத்துருவா. இப்போ நாங்களே சுமாராக உபன்யாசம் சொல்லிவிட்டோன்னா உபன்யாச கேசரி, உபன்யாச உப்மான்னு ஏதாவது ஒரு பட்டம் கொடுத்துருவா. ஆனால் இந்த மாதிரி யாராவது கேள்வியெல்லாம் கேட்டால் பெரிய பெரிய அவார்ட் கிடச்சிரும். ஆனால் கேள்வி கேட்கறது தப்புன்னு சனாதன தர்மம் சொல்லலை. கேட்குற தோரணை ரொம்ப முக்கியங்கிறது. இந்த இடத்துல அந்த பெண்மணியை வீட்டுக்கு ஆசிரமத்துக்கு அழைத்து சென்றார். எப்படி பிற்காலத்தில் வால்மீகி கர்ப்பவதியாக இருந்த சீதையை தன்னாசிரமத்துக்கு அழைத்து சென்றாரோ, கயாதுவை அழைத்து சென்றார்.